ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொதுவா வாடாமல்லியில ஒரு 2, 3 கலர்ஸ் தான் பார்த்துருப்போம். ஒயிட், லைட் பிங்க், அப்புறம் நார்மலா எல்லா இடத்துலயும் பூக்குற அந்த வாடாமல்லி கலர். இதுதான் நம்ப எப்பவுமே பார்த்துருப்போம். ஆனா நம்ப மாடி தோட்டத்துல நான் ஒரு 6 வகையான வாடாமல்லி கலர்ஸ் வந்து வளர்த்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்காக இன்னைக்கு காமிக்க போறேன். இந்த எல்லா வாடாமல்லி கலர்ஸோட சீட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. உங்க யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நான் கொரியர் மூலியமா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாமிக் பர்பிள் வாடாமல்லி தான் பார்க்க போறோம். இந்த வாடாமல்லி வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஷேட்ல இருக்குங்க. ஒயிட் கலர் அண்ட் பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மொட்டுக்கள் வரும்போது ஒயிட் கலர்ல தாங்க வந்துச்சு. நானுமே சீட்ஸ் வாங்கி போடும்போது என்னடா இது ஒயிட் கலர்ல வருது, அச்சச்சோ நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு தான் நினைச்சேன். பட் டே பை டே போக போக அந்த பிங்க் கலரும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நியூ பீச்சி பிங்க். இதுவும் வந்து ஒரு ரேர் வெரைட்டிங்க. நல்ல ஒரு மாதிரி பிங்க், ஆரஞ்சு, ரெட் இது 3மே மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ இந்த பூ பார்க்க அப்படிதாங்க இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தையே பயங்கர கலர்ஃபுல்லா ஆக்குறாங்கங்க இவங்க. ஒரு செடி வச்சுட்டாலே கொத்து கொத்தா சூப்பரா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்காங்க. பூவுமே வந்து நல்லா பெருசு பெருசா பூக்குது. இதுக்கு வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம செடி வச்சா மட்டும் போதும். மண்ணில் இருக்க சத்தை எடுத்து அது தானாவே வளருது. உங்களுக்கு பூக்கள் இன்னும் அதிகமா வேணும்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கலாம். வெர்மி கம்போஸ்டோ இல்லை கிச்சன் வேஸ்ட்டோ எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது கார்மைன். இத பார்த்துட்டு நம்ம நார்மல் வாடாமல்லி கலர் நினச்சிக்காதீங்க. வீடியோக்கு வேணா அந்த மாதிரி தெரியுது. பட் நேர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஷேட்ல இருக்குங்க. இதுவுமே பார்க்க சூப்பரா இருக்கு. ஆனா கேமராக்கு இந்த கலர் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குதுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி எடுத்தாலும் இது ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட். ரெட் கலர் நார்மலா நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சீட்ஸ் போட்டு ரெட் கலர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா கலருமே ரொம்ப ஈஸியா ஜெர்மினேட் ஆச்சுங்க. ஒண்ணுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 செடி வந்து எனக்கு நல்லாவே ஜெர்மினேட் ஆச்சு. நான் கொஞ்சம் செடி நம்ம யூஸ் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நான் FBல சேல் பண்ணிட்டேன். அந்த செடியுமே நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க. நம்ம கார்டன்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வைக்கும் போது ஈஸியா பாலினேஷன் நடக்குங்க. இந்த பூக்களே நீங்க உத்து பார்த்தா தெரியும். மேல பாருங்களேன் குட்டி குட்டியா வண்டு, பூச்சி எல்லாமே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஸோ நான் வெஜிடபிள் கார்டனிங் பண்றதுனால இந்த பூக்கள் வந்து எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாவெண்டர். இந்த லாவெண்டர் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசா பூக்குதுங்க. இதுவும் வந்து ஒரு செடி வச்சுட்டாலே பூக்கு பஞ்சமே இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த வீடியோ பாருங்களேன். நல்ல மதியம் வெயில் டைம்ல எடுத்தேன். இந்த வீடியோல எந்த ஒரு கலர்ஸ், ஃபில்டர்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஆனா இந்த பூக்கள் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். பயங்கர அட்ராக்டிவா இருக்கு. இந்த பூக்கள் வந்து நம்ம பறிச்சு சாமிக்கு வைக்கும் போதுமே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒயிட் கலருங்க. இது காமனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த செடி பாருங்களேன். ஒரே ஒரு செடி நான் க்ரோ பேக்ல தான் வச்சு விட்டேன். எத்தனை கிளைகள் வந்து தரையில படுத்துன்னு இருந்தும் எவ்வளோ அழகா வளருது பாருங்க. வாடாமல்லியில இதுதாங்க. நீங்க செடி வந்து வளைஞ்சிட்டாலுமே அதை அப்படியே விட்டுட்டாலும் அது பூக்கறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாது. ஸோ நீங்க எல்லாருமே இந்த செடியை நீங்க கண்டிப்பா மாடி தோட்டத்துல வளர்த்து பாருங்க. கீழேயும் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அழகா வச்சு அழகா ரோல ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலர் நீங்க வச்சுட்டீங்கன்னா அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பூத்து இருக்குங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது ஆரஞ்சு கலருங்க. இந்த ஆரஞ்சு கலர் சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இது வந்து வீடியோ எடுத்தோம். பட் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் போட்டோ மட்டும் போட்டிருக்கேன். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்காது. நீங்க வந்து ஒரு 4, 5 செடி வச்சாதான் உங்களுக்கு புஷ்ஷியா நிறைய பூக்கும். இந்த இந்த கலர்ல மட்டும் பூக்கள் கம்மியா தாங்க கொடுக்கும். ஆனா இந்த கலர் ஒரு பிளான்ட் நீங்க வச்சாலும் உங்க மாடி தோட்டத்துக்கு பயங்கர அழகு கொடுக்குங்க. இதோட சீட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்ம கிட்ட வாங்கிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பை.